வணக்கம் நேயர்களே. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வரை. பொதுவாக அந்த மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? 7.5 சனியினுடைய ஜென்மச்சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள நீங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் ராசிக்கு சுகஸ்தானத்தில் மிதுனத்தில் சஞ்சரித்து வருகிறார். சனி பகவானுடன் சுக்கிரனும் ஜென்ம ராசியிலே இணைந்திருக்கிறாங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனமுடன் இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டும் போதும் கவனம் தேவை. கூடிய வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவியருடைய கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகிறது. விட்டு கொடுத்து நடந்து கொள்வது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் செலவுகளும் வைத்திய செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்கள். மனசை அரிச்சிக்கிட்டே இருந்த பல குடும்ப பிரச்சனைகள் இப்போ மேலும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் பேசுவதை கவனமாக பேசுங்க. உரிமை எடுத்துக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். பொதுவாக குடும்பத்தில் அதிகமாக குடும்பத்தை விட்டு பட்டும் படாமல் யாருக்கோ எவருக்கோன்னு இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரையும் அடக்கி ஆள்னு நினச்சிங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை தான். இந்த மாதிரி சனி வரும்போது உறவுகளை பிரிஞ்சு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் உண்டு வேலை உண்டுன்னு போனீங்கன்னா நல்லது. ஆனால் அது மனசை வலிக்கத்தான் செய்யும். நிதி நிலைமையில் தேக்க நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில் கசப்பு தான் வரும். உத்தியோகம் மேலதிகாரிகள் ஆதரவு குறையும். இந்த மாதிரி பணிச்சுமை பொறுப்புகள் இதெல்லாம் குறையாது. கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒத்துழைக்க மறுப்பாங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி கணிசமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட்லேயும் நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் லாபம் பாதிப்புக்குள்ளாகும். புதிய விற்பனைகளை கிளைகளை திறக்கலாம் அப்படின்னா இது இந்த நேரம் கிடையாது. உங்களுடைய தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் குறையும். பேங்கு மற்ற நிதி நிறுவனங்களின் ஆதரவும் குறையும். தொழிலில் போட்டிகள்லாம் வந்துடும். ரொம்ப கசப்பாக கொடுக்கும். அதனால் அது சமாளிக்கிறதுக்கு சிரமங்கள் ஏற்படும். ரொம்ப நிதானமாக முன்னேறணும். வேகமாக எதுவும் நடக்காது. பொறுமையை சகிப்புத்தன்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். பொருளாதாரம் ரொம்ப கசப்பை கொடுத்துரும். பார்த்து சூதானமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வியாபார சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்கும். புதிய தொடர்புகளும் உங்கள் சரக்குகளுக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் படிப்படியாக லாபம்லாம் கூடும். ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகி உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ எல்லாமே அனுகூலமான காலம். கலைத்துறையினருக்கு வருமானம் குறையக்கூடும். புதிய வாய்ப்புகள் கை நழுவி போகும். மக்களிடையே புகழ் மங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக பரதநாட்டியம் பள்ளிகள் நடத்தும் ஆசிரியர்களுக்கு வருமானம் பாதிப்பு உள்ளாகும். பள்ளிகளே மூடிடலாமாங்கிற எண்ணங்கள் வரும். அரசியல் துறையினருக்கு புகழும் பெயரும் பாதிப்புக்குள்ளாகும். மக்களிடையே உங்கள் செல்வாக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. வருமானம் எதிர்பார்ப்பிற்கு சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். காரணம் சனி பகவானும் அனுகூலம் இல்லாததான். செல்வாக்கு மிகுந்த ஒருவரின் நேரடி தொடர்பு உங்கள் எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு அஸ்திவாரமாக அமையும். மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் மிகவும் ஆதரவாக சுய பலத்துடன் சஞ்சரிக்கிறனால நல்ல கிரகிக்கக்கூடிய திறனும் நினைவாற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். செவ்வாயும் உங்களுக்கு சூரியனும் விவசாயத்தில் நேரடி தொடர்பு இருக்கிறனால அதுலேயும் விவசாயத்தில் கவனம் தேவை. கால்நடைகள் பராமரிப்புலேயும் கவனம் தேவை. இடுபொருட்கள் தண்ணீர் வசதி போன்றவைகள் தட்டுப்பாடுகளும் உரங்களும் உண்டாகும். ஆயுர்வேத மூலிகைகள் பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பும் குறையும். பெண்மணிகளுக்கு சோதனையான காலகட்டம். அதனால் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம். அதனால் வெளிநாடு போக்குவரத்து தடங்களை ஏற்படுத்தும். சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க.
சனீஸ்வர பகவான் வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட வெற்றி கிடைக்கும். வாய்ப்பு இருக்கும் பொழுது அமைதியாக தியானம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.